ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். I warmly welcome you all in the name of Lord and Savior Jesus Christ to this Sunday morning service. நாம் சில பாடல்களை பாடி தேவனை துதித்து ஆராதிக்க இருக்கிறோம். Then we'll get into the word of God. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பயபக்தியோடனும் அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெவரன்ஸோடனும் நாம் அவரை ஆராதிப்போம். So if you are seated comfortably, make yourself even more comfortable. பட் வித் ரெவரன்ஸ். ஆண்டவருக்கு கொடுக்கும் கனத்தை நாம் கொடுத்து இந்த ஒரு மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரத்தை அவருக்காக நாம டெடிகேட் செய்வோம். பிஃபோர் வி கெட் இன் டு தி சர்வீஸ், ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் மோனிகா டு ப்ரே அண்ட் ஸ்டார்ட் தி சர்வீஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காகவும் உம்மிடம் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையும் உம்முடைய அன்பான கரத்துக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஆவியானவரின் அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக சுவாமி. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வார்த்தையானது இருபுறமுள்ள பட்டயத்தை போல வந்து எங்கள் உள்ளங்களை நோக்கி பேசுவதாகப்பா. முழு ஆராதனையும் உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். நீரை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.
வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். காலைதோறும் உமது கிருபையையும் இரவு முழுவதும் உமது சத்தியத்தையும் நான் அறிவிப்பேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அப்பா, என் கண்மலையாகிய கர்த்தாவே, காது துதிப்பதுமே ஆண்டவரை நீதியாய் இருக்கிறது, அதுவே இன்பமாய் இருக்கிறது என்று அவர் பாடுகிறார். சுவாமி ஆண்டவரை, தொடர்ந்து எங்களுடைய துதி பலிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். அவை உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக தொடர்ந்து பாடுவோமா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவர், இன்றும் நீர் ஜீவிக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு ஒன்று சேர்ந்து பாடுவோம். ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கரை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லுவேன், பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லுவேன், உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறுவேன், உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறுவேன். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆம் சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் மாத்திரம் போதும் அப்பா. நீர் வந்தால் விடுதலை உண்டு, நீர் வந்தால் சுகம் Yes, Lord. உண்டு அப்பா. Hallelujah. Praise the Lord Jesus. உமது வருகைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் சுவாமி. Lord, cover us with the body and the blood of Jesus Christ, Master, so that we may see you, Master. Lord, reveal the mysteries of your word through your servant, Master. Lord, cover your servant and may you be manifested in a mighty, mighty way, Master. We commit the entire service into your loving hands. We ask all this in the precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen, amen, amen. I once again warmly welcome you all in the name of Lord and Savior Jesus Christ to this Sunday morning service from whichever part of the world you are connected from.
I warmly welcome you from this part of the world, New Zealand. So it is such a joy and privilege for all of us to be connected together in one spirit. நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இங்கே தேவன் நம்மளை ஒரு திட்டத்தோடு அழைத்து வந்திருக்கிறார். If you believe that, I warmly welcome you once again. And if you have any doubts to join this service, God will definitely make you comfortable in your own places, so that we will all sing together. We will all praise God together as we did just now with a few more songs, and also meditate on the word which comes from His humble servant. ஆண்டவருடைய அடியானின் மூலமாக வரும் வார்த்தைகளை அவர் அபிஷேகித்து உங்கள் இருதயத்தில் பேச சித்தம் செய்வார் என்பதை நான் தீர்க்கமாக விசுவாசிக்கிறேன். கண்ணை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி. இப்பொழுதும் கர்த்தாவே, வெவ்வேறு சூழ்நிலையில் சுவாமி நாங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, ஒருமுகமாக எங்களை அழைத்து வந்து சுவாமி இங்கே அமர செய்திருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்க செய்ய இருக்கிறீர் கர்த்தாவே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுதும் கர்த்தாவே, எந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, அதை எல்லாம் உங்களுடைய பாதத்தண்டையில் வைக்கிறோம் சுவாமி. இந்த ஒரு மணி நேரத்தை சுவாமி உமக்காக நாங்கள் செலுத்த, உமக்காக நாங்கள் சுவாமி அதை சமர்ப்பிக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிசாசானவன் எங்களை வந்து வஞ்சித்து விடாதவாறு கர்த்தாவே. Let Satan not come and disturb us, Lord Jesus, as we are gathered here to be meditating on your word, Lord Master. உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில் விடுதலை உண்டு, உம்முடைய வார்த்தையில் சத்தியம் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து சுவாமி இந்த ஆராதனைக்குள்ளாக செல்ல இருக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் சுவாமி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. Lord Jesus, meet all their needs, O Lord Master. It may be a spiritual need, it may be a physical need, it may be a financial need. Whatever it is, Lord Jesus, we know that you are in control of their situations. We know that you will take care of them, O Lord Master. Lord, cover your servant and let your word alone be glorified. Let your word alone go and do the ministry. Cover your servant, hide your servant. Let your name alone be magnified. We ask everything in the matchless and mighty name of our Lord and Savior Jesus Christ. Amen, amen, and amen. Can you all turn your Bibles to Mark chapter 10? Mark எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். I'll tell you the verse from 17. Mark chapter 10 verse from 17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த கதைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவர் 33.5 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 3.5 வருடங்கள் அவர் ஊழியத்தை செய்தார். தன்னுடைய பிதாவானவர் அவர் அனுப்பின காரியத்தை அவர் மூலமாக நிறைவேற்றினார். அதை கொண்டு நாம் நிறைய காரியங்களை புரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல இருக்கிறார். God is going to reveal a great mystery which is hidden in this passage. He is talking about eternal life. Jesus is constantly wanting you and me to be reminded of kingdom things. Kingdom things not உடனே உலக பிரகாரமான காரியம் இல்லை. This is about the kingdom which is to come. So what is eternal life? That is what we are going to be meditating slowly, and it is going to be a long sermon as usual. It will take at least 45 minutes to 50 minutes. Have a cup of coffee and sit and listen to this so that your spirits will be edified. Parishuddha Aviyana with the Holy Spirit will come and talk to you and minister to you. So here Jesus goes, and as he is walking, a man who's a rich young man. The Bible records him to be a செல்வந்தன், ஒரு பணக்கார ஒரு வாலிபன் வந்து தேவனிடம் என்ன சொல்றாரு? He is asking Jesus. He doesn't know Jesus is the God or the Son of God. He's just thinking that he is the teacher. He's a good teacher. So he's saying, good teacher, how do I inherit the kingdom of God? My dear brothers and sisters, this is the question which everyone has. Even a Christian, even a believer who's just become a believer, a traditional Christian, or a person who's from a different faith. Even if he's not a Christian, everyone wants to know what will happen after we die. What is to happen when we leave this earthly place?
அப்படின்ற காரியம் எல்லாருடைய மனதிலும் இருந்து கொண்டே இருக்கும். But here, God is going to reveal a great, significant thing which is going to be of great benefit for all of us. So the first thing is, this man is a rich young man coming and asking Jesus, how do I inherit God's kingdom? Can you inherit God's kingdom? பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? முடியுமா? No, you cannot. Inheritance is something which you have from your forefathers. Can you inherit your house from your grandparent? Yes, right? But not so with eternal life. Eternal life is something which is given to you and to me. Amen? So that is the first thing which we need to understand today before we get into this sermon. So first, he is having a very wrong conception about eternal kingdom. பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு தவறான புரிதலோடு அவர் வந்து, நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, how do I receive the kingdom of heaven கேட்கிறார். Let me tell you, Jesus is going to answer this question very beautifully. To that, what Jesus is saying. அதுக்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. எடுத்தோடனே ஆண்டவர் அவனுடைய கேள்வியை உடைத்து போடுறார். நீ எதுக்காக என்ன வந்து நல்லவன் சொல்ற? Jesus, him being the Son of God, he knows his intention even before he comes and says or asks many things which is to come. So Jesus is saying, நீ வந்து என்ன எதுக்காக நல்லவன்னு சொன்ன? எனக்கு முன்னாடி வந்து எதுக்கு முகஸ்துதி பாடுற? தேவனை தவிர வேற ஒருவரும் நல்லவர் இல்லை. Other than God, there is no one in this world who is good. That is a very strong statement from Jesus to this young man. Then what happens? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன்ன படிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Do not commit adultery. Okay, he is saying, Jesus is saying to this young man, do not, if you have to inherit the kingdom of heaven, these are certain things which Jesus is prescribing. So do not commit adultery. Okay. Do not murder. Do not steal. Do not bear false witness. Do not be a manipulative person by defrauding. In English Bible it is written as defraud. Defraud means using wrong means to gain wealth. Using wrong means to attain power. Using wrong means to have relationships. So that is called defraud. And take care of your mother and father when they are young or old, and whatever circumstances in your life, take care of your parents. To which what this man says. என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே, அதுக்கு அவன், போதுகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன் என்றான். So Jesus is saying, all these commandments is given to you by your forefathers. Have you kept all these commandments? Do not murder, do not commit adultery, do not go and steal, do not bear false witness, do not be doing fraudulent things. இந்த காரியங்கள், விபச்சாரம், பொய், கொள்ளை, கொலை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யாம நீ இருந்திருக்கிறியா? அப்படிதானே உன்னுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படின்றதுக்கு அவன் என்ன சொல்றான்? Yes, I have not done any of these things in my life. எவ்வளவு ஒரு பரிசுத்தவான் பாத்தீங்களா? He is such a holy man. He is such a righteous person. You know, நான் இது சொல்றது ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்றேன். யாராவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாம இருந்திருக்கிறீங்களா? நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாம இருந்திருக்குமா? Have you not committed adultery? Have you not lusted anything from your eyes? Have you not spoken anything bad about another person? Have you not committed any fraud things or even the small things which made other people feel bad? Have you not insulted your parents at some point in your life? If you have done that, you cannot inherit the kingdom of God. Amen. So that is what Jesus is saying. But to which this man is saying, tell me one man other than Jesus Christ who walked in this world who has never done this. Right from Adam till man today. Just take me as an example. என் முதற்கொண்டு ஆதாம் வரை யாராவது ஒருத்தர் இந்த காரியங்கள், பொய், புரட்டு, விபச்சாரம், கள்ள தனம், இதெல்லாம் செய்யாம இருந்திருக்காங்களா? Everybody has done that and will do it. So how can you inherit? You don't have any qualities to inherit the kingdom of God. To which Jesus is saying, what you need to do now? So when Jesus is asking this man is lying. So now he's become a liar. புது ஒரு பாவத்தை செஞ்சிட்டான்.
இல்ல நான் இதெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்தே I have done this right from my childhood. I have kept all these commandments. To which Jesus says, என்ன சொல்றாங்க? இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. And Jesus looked at him, loved him and said to him, my dear brothers and sisters, this is the most important thing which we need to understand. Jesus is not condemning that man. Jesus is not condemning you this morning. Jesus is loving you so much. That is why he is talking to you in the Sunday morning through a servant like me. He loves you so much. The word of God has got so much power. You know, the world may stop anybody from going outside to do their work. The world may stop anything from happening from our lives. But the word, nobody can stop the word of God. Amen. யாராவது ஆண்டவருடைய வார்த்தையை தடுக்க முடிஞ்சதா? A man like me, many people across the globe are still preaching the good news, are still communicating to the children of God, are still calling and crying and saying, God is going to be coming soon. Jesus is going to coming soon and for your eternal life. Amen. அததான் சொல்றாங்க இங்க. எதனால இந்த பிரசங்கம் நடக்குது? Why I am preaching? Because of the love of God for you, the love of God for your children, the love of God for your family. So Jesus loved this young man and said to him, you lack one thing. Go, sell all that you have and give to the poor and you will have treasures in heaven. படிங்க, தமிழ்ல படிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். See, Jesus is twisting or throwing a big stone on his head. என்ன சொல்றாரு? Okay, நீ பரிசுத்தவான், you have not committed murder, you have not committed adultery, you have not spoken lies, you have not done any fraudulent things. So I tell you, if you have to inherit the kingdom of God, go sell all your properties, give it to the poor, and come, not just like that, come take my cross and follow me. முடியுமா? That is the same question Jesus is asking you. If you think that you can win salvation by doing certain things, by giving money to poor people, by going and spending time in your church, by being in a fellowship and clapping hands and saying hallelujah and praise the Lord, you will not be saved. What needs to change is your inner man or a woman. உள்ளார்ந்த மனிதன் மாறுறதுக்கு தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. What is not changing? His self-righteous attitude is not changing at all. Even then, since he was a very rich man, the point is, you don't have to think that Jesus wanted all his riches. The point is, Jesus wants him to realize he's been self-righteous all these years. அவன் ஒரு சுயாதீனனாய், அவன் தன்னுடைய சுய காரியங்களை ரொம்ப மேன்மையாகவும் பெருமையாகவும். Last week we saw, right? Job was a self-righteous man. Many people disagreed with that, but I don't want to go deep into it. But whatever said and done, Job was a self-righteous man. அவன் உட்கார்ந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு நான் நல்லவனாச்சே, எனக்கு ஆண்டவர் ஏன் தண்டனை கொடுத்தாரு, எனக்கு இது பண்ணாரு. இதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மனுஷன் என்ன பண்றான்? I have to inherit the kingdom of God. You cannot inherit the kingdom of God. Rather, you will be taken into the kingdom of God. Amen. விசுவாசிக்கிறீங்களா? பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர உங்களை யாராலையும் கொண்டு செல்ல முடியாது. Nobody can take you into the kingdom of God or to the eternal life when you leave this world other than Jesus Christ. That is why Jesus said, I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, without me you cannot inherit the kingdom of God. You may be having a good life according to worldly standards. You may be seeing all decent things. You will not be going and doing all dirty things. But still, you will not be going and you cannot inherit the kingdom of God. Because without Jesus, there is no salvation. Amen. That is what Jesus is making a point, a big statement here. So he's saying, sell everything and come with me and take my cross and follow me. To which what happens? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து தூக்கத்தோட போய் விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து, this man is not yielding to the call of Jesus Christ. So he wanted to inherit the kingdom. Jesus is giving a solution, but still he does not want to take it. ஆண்டவரிடம் கேட்ட காரியத்தை அவன் பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிப்பது எப்படின்னு கேட்டான். இயேசு சுவாமி இப்படிதான் வழி இருக்கு, வித்துட்டு வான்னு சொல்றாரு. அவன் மனம் கசந்து, since he was a very rich man,
he felt bad in his heart and he left that place and walked away. And then his disciples are asking a few questions to Jesus. So Jesus turns back to his disciples. Now what Jesus says? அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. My dear brothers and sisters, this is a very important thing. God is not wanting you to leave all your wealth and come. Just sell everything, not a physical thing, but the attitude you have towards your wealth. If you put your trust in your house, if you put your trust in your bank balance, if you put your trust in making more and more money, God is saying that is not going to help you to get into the kingdom of God. Having a nice house, having a nice car. I like buying a new car and a brand new house and all those things. That is good. If God blesses you worldly, praise be to God. But that attitude you have towards your worldly riches, அந்த எண்ணங்கள், அந்த பணத்தை குறித்த உங்களுக்கு இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் இங்க கேள்வி கேட்கிறார். பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியலன்னு ஆண்டவர் சொல்ல என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், there's a deeper meaning here. ஐஸ்வர்யம் உள்ளவன் என்னன்னா a man who thinks that he is rich. That attitude, I can do anything with my riches. I can go and buy my inheritance of the kingdom of God. அப்படின்னு தானே இந்த மனுஷன் வந்தான். This man comes to Jesus, but he did not say the words, but he thinks that since he is rich, he has not committed any sins, he can inherit the kingdom of God. நான் ஒரு பணக்காரன், நான் எந்த பாவத்தையும் செய்யவில்லை அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வரான். நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடுவேன். தெரிஞ்சு இவருக்கு கேள்வி தெரிஞ்சேதான் அவர் வராரு. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் வித்துட்டு வா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்று உங்களிடமும் என்னிடமும் அதே தான் கேட்கிறார். God is asking you the same question to you and to me. What kind of attitude do we have towards our riches? What kind of attitude do we have towards our wealth and possessions? What is the final consequence? Do we expect God to take us to be with him in heaven? செய்ய முடியுமா? Can we do that? It is a big question mark which lies ahead of us. But we are going to meditate more on this for God to reveal a greater mystery. படிங்க, தொடர்ந்து படிங்க. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள். What does it say in English? How hard is it for them that trust in riches to enter into the kingdom of God? How hard it is for them who trust in riches. It is not the wealth which is stopping you from the kingdom of God. Many people say, oh, avanga panakaranga, oh, they will not enter the kingdom of God. He is a millionaire, he does not have a space in heaven. My dear brothers and sisters, God is saying, if you are a person like that, if you are a pastor, or if you go to a church like that, please do not do that again. Because if you are a middle class man, or if you are a lower class man, or if you are a rich man, or if you are a millionaire, everybody has got a place in heaven. Amen. பணக்காரர்கள் போக மாட்டாங்கன்ற காரியம் இங்க கிடையாது. என்னது அது? திரும்ப படிங்க இங்கிலீஷ்ல. What is the attitude? How hard is it for them that trust in riches to enter into the kingdom of God? How hard it is for the person who put his trust in the riches to enter the kingdom of God. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல், not giving the place which God deserves, which is everything in your life, rather putting your trust in worldly things or the physical riches. உலக பிரகாரமான பொருளின் மேல் நீங்க போடும் காரியம் ஆண்டவருடைய காரியத்தை விட அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது அப்படின்னு ஏசாமி சொல்ற, நான் சொல்லல. படிங்க. அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாது, தேவனால் இது கூடாது. So this is the question which you are asking me now, right? I mean, whoever is watching now or who's going to be watching again after a few hours, God is going to put a question in your heart. You are going to ask, then who is going to inherit the kingdom? Oh, you're saying this is he will not go. This man is not going to go. You will not go. I will not go. Then who is going to go? There is a beautiful answer given by Jesus. Who is going to go? Yaar pova? And Jesus, looking unto them, said, with men it is impossible, but not with God. For with God all things are possible. For with men it is impossible, but it is all possible for God. Many people take it for worldly blessings. That is good. That is a very blessed verse. But here God is talking about a greater blessing.
பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போவது உங்களால் அறிந்து கொள்ள முடியாத காரியம். ஆனால் எல்லாம் அறிந்த தேவனால் அது கூடும். All knowing God is the only person who is able to take you into heaven. For that, you need to change your inner man. Many people talk about inner engineering, all the new age religion, they talk about cleansing your body, cleansing your spirit and mind through doing yoga and meditation, all those things. My dear brothers and sisters, that is not going to take you into heaven. Your inner attitude towards your wife, your attitude towards your children, your attitude towards handling money, your attitude towards your in-laws. உங்களுடைய attitude தமிழ் என்னது? உங்களுடைய சிந்தனை, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்த சிந்தனை, உங்களுடைய பெற்றோரை குறித்த சிந்தனை, உங்களுடைய பணங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்ற குறித்த சிந்தனை தான் உங்களுக்கு மாறணும். அது எப்படி மாறும்? தேவனுடன் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கணும். When God is speaking to you through a servant like me, or when you are going and doing your own meditation, God will speak and He will say, my dear brother, my dear sister, my dear son, do not do this again. You are grieving me. Not because I want you to die. I want you to live. இங்க இந்த உலகத்தில் உங்களுடைய ஆயுசு நாட்களை மாத்திரம் விருத்தியாக்க அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் உங்களை எடுத்து செல்ல. It is not only for God to extend your life in this world, but also for you to be taken into the heavenly kingdom. What more joy can a man or a woman have? எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. அததான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஞானமாய் போதிக்கிறார். படிங்க. இப்பொழுது அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இன்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். I'm going to translate this to you in English. So God here is Peter, his disciple, one of the disciples of Jesus, is asking, so I have left everything for you. நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு தானே வந்திருக்கேன். I have left my parents, I have left my brothers and sisters, I have left my wealth, I have left my education, I am following you. But will I inherit the kingdom of God? To which Jesus is saying, if you have left everything for me, though the period you have in this world, இந்த உலகத்துல நீங்க இருக்கும் பொழுது பல துன்பங்களை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப when I'm preaching this gospel, many forces are trying to stop me. Many forces will not let me go and speak the word of God. But God is saying, if you overcome that with my spirit, என்னுடைய ஆவியானவரை கொண்டு நீங்க இதை மேற்கொண்டு நீங்க வந்து நின்னு பேசி பிரசங்கம் பண்ணினா, உன்னுடைய இப்போ வந்து உனக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம். You may be going through trouble, but your trouble in eternity is going to be zero, null. ஒண்ணுமே கிடையாது. ஆமென். உங்களுக்கும் அப்படிதான். I know you have many problems in your life, many troubles in your life. You know that there is something which is stopping you from being in the presence of God. There is some hindrance in your mind, always constantly battling with the world. உலகத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் எப்பவுமே போராடிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் நல்லவனா இருக்கணும்னு பாக்குறேனே, ஆனா என்னால முடியலையே. நான் இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இப்படி நான் போய் செஞ்சிடறேனே. என்ன செய்யறது? ஆனா இன்னொன்னு உங்களுக்கு என்ன இருக்கு? நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்படி போவேன்? நான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் வந்து செஞ்சுட்டே இருக்கிறேன்னு போக முடியுமா? ஆண்டவர் சொல்ற, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வாங்க. You leave all those things, all the things which you have been doing so far. Even it could be a small thing which many worldly people can also say, no, this is not something wrong, ஒன்னும் இல்ல. சாதாரணமா ஒரு காரியத்தை இங்க டிரான்சாக்ட் பண்ணி அங்க டிரான்சாக்ட் பண்ணி பணத்தை நீங்க கையாடல் பண்றதே ஒரு பெரிய பாவம். அதை செய்யாம அது தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா உலகத்தின் காரியத்தில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆமென். So that is what God is expecting from you and me today. So this is a very, very, very important sermon, my dear brothers and sisters. So God will not let anyone, God does not want anyone to be left behind. உங்களில் ஒருவரை கூட ஆண்டவர் இந்த உலகத்தில் பிடியில் விட்டு பரலோக ராஜ்யத்துல எல்லா ஹெவன்லி பீயிங்ஸ் மட்டும் வச்சுக்கணும்ன்றது அவருடைய ஆசை இல்ல.
God wants everybody, including your children, including your spouse, including a person who doesn't know Jesus Christ, everyone to come and be with him. That is why Jesus came. That is why he died a very brutal death. And that is why he is spreading the word of God through any means. Even during lockdown, God is speaking to you. இந்த சிச்சுவேஷன்லயே ஆண்டவர் பேசுறாருன்னா அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு இல்லையா? சோ இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். சோ பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. You cannot inherit the kingdom of God. You can enter the kingdom of God by the means which is Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடந்தீங்கன்னா மாத்திரம் தான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியும். நீங்க போற வழியில ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, நான் ஆண்டவரோட பிள்ளை, ஆண்டவருக்காக நான் கிட்டார் வாசிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் பாட்டு பாடுறேன், ஆண்டவருடைய சபையை நான் தாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய பழைய பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இங்க மேபி யூ கேன் ஹேவ் அ வெரி குட் லைஃப் ஆர் பெட்டர் லைஃப், ஆர் யூ மே திங்க் தட் யூ ஆர் கமிங் அவுட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ், பட் யுவர் கிங்டம் டைரக்ஷன், யுவர் வே இஸ் பிளாக்ட். அதை விட்டுருங்கன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இப்போ ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse from 12. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து படிங்க. Children, even if you have taken it, Hebrews chapter 4 verse from 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமுள்ள கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ள கருக்குள்ள பட்டயம். So the word of God, in English it is written, for the word of God is living and active. It is very alive. It is so real and it is so powerfully acting. And when a man speaks, it is not me. It is not my own thoughts. It is not my own intellect which is making me speak here. It is the power of the Holy Spirit which makes a man or a woman come and speak to you. Amen. Praise be to God. The word of God which is written in this Bible has got so much power and it can go and heal a person. The word alone is enough for a man or a woman to be healed. Do you believe in that? Amen. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்னவா, அது இப்பொழுதும் உயிரோடு இருக்குது. It is still living and it is still what it is doing. It is sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit. Amen. And how powerful the word of God is. As an example, he is saying it goes and bisects the spirit and soul. Amen. எப்படி பாருங்க, இருதயத்துக்குள்ளாக போய் ஆவியை தனியாக ஆத்மாவை தனியாக பிரிக்க வல்லமையான ஒரு வார்த்தையானது. When I am speaking now, your spirit will be pricked or it could be blessed. I don't know how it is going to work in your life. But one thing I'm sure what it will do is it will bisect your spirit and bisect your soul. ஆவி ஆத்மா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆவி வேற ஆத்மா வேற. ஆவி தேவனையே நாடி தேவனுக்கு பிரியமா இருக்கும். Once you have received Jesus in your life is saved. So you don't have to do anything to go and sit and safeguard your spirit, because your spirit is always with Jesus. It is always longing for the greater things. But your soul is so vulnerable. ஆத்மா எப்பொழுதுமே ஒரு வெளியில இருந்து அட்டாக்குக்கு ஒரு பாத்திரமா இருக்குது. அதையே தெரியாம நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த உணர்வை உங்களுக்கு ஆண்டவர் தராரு. ஆவி எது ஆத்மா எதுன்றது பிரிக்க வல்லமை யாருக்கு உண்டா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டு. The word of God has got the power. The living word of God, which is still active in this modern days, has got the power to go and bisect your spirit and your soul. அப்புறம் என்ன பண்ணுமா? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். You cannot hide anything from God. You can hide things from your pastor, you can hide things from your wife, children, you can hide things from your parents, but one being which you cannot hide things from is God. பரத்தில் இருக்கும் தேவனுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்யவே முடியாது. Last week in the Bible studies on Friday we saw even God's word was so sacred that he was mentioned as what? Ancient of days. ஆதி முதலானவர் அப்படின்னு சொல்லிதான் அவரை அட்ரஸ் பண்ணாராம் ஒரு மனுஷன், தேவ மனுஷன். யாரு அந்த தேவ மனுஷன்? Daniel addresses God as ancient of days.
அவர் இருக்கிறாருன்னு மோசஸ்க்கு சொல்றாரு. அதுக்கு அப்புறமா வந்து தானியலுக்கும் அந்த ரெஃபரன்ஸை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களை அறிந்தவராக இருக்கிறார். He knows who you are. He knows your circumstances. He knows your situation. He knows what you are going through. He wants you to leave your old life and come to him. Not only to be in his presence and receive the worldly blessings, but for you to enter the kingdom of heaven. Amen. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க போகணும்னு விரும்புனீங்கன்னா இந்த செல்ஃப் ரைச்சியஸ் ஆட்டிடியூட் உள்ள நான் வந்து ரட்சிக்கப்பட்டவன், நான் வந்து கிறிஸ்டியன், நான் வந்து கிறிஸ்தவர்கள், நான் அதான் சொன்னேன். இப்போ ஒரு படம் வந்துட்டு இருக்கு. இஃப் யூர் தமிழ் வியூவர், ஐ நோ வாட் மூவி ஐம் கோயிங் டு டாக் அபவுட். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஈவன் ஸ்பீக் அபவுட் தட். பட் God is prompting me in my spirit to say there was a movie which was made against the Christians, you know, like the pastors were asking money and all those things. But what we don't understand, it is going to happen. இது நடக்க வேண்டிய காரியம் தான். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கடைசி காலங்களில் இந்த மாதிரியான பெர்சிக்யூஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த மாதிரியான கேலி கிண்டல்கள் உங்களை பண்ணுவாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. நீங்க இப்படிதான் காசு கேட்டுட்டு ஊழியம் நடத்துறீங்களா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டியன் சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்து ஃபாரின்ல இருந்து ஓடி வந்தவங்க, உங்களுக்கு இந்த ஊர்ல இடம் கிடையாது, நீங்க எங்களுடைய கலாச்சாரத்தை சேராதவர்கள்னு இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது படமாவே வந்து இருக்கு. அதுக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, they are sitting in ரிப்ளைங், பதிலடி கொடுக்கிறேன், நான் வந்து இந்த பாஸ்டர், அந்த சபையை சேர்ந்தவன், இதெல்லாம் தப்பு. இல்லாட்டி என்ன பண்றாங்க, they are condemning the Christian ministers. My dear brothers and sisters, all that we need to do is to kneel down and pray. Amen. அதை செய்யாம உட்கார்ந்து வீடியோ யூடியூப்ல போஸ்ட் பண்ணி we are not of the world but we are of the world. நாம் உலகத்தை சார்ந்தவர்கள், உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்தார் கிடையாது. உலகத்தான் அப்படித்தான் செய்வான், உலகத்தான் உங்களை அப்படித்தான் ட்ரபிள் பண்ணுவான். உங்க வேலையில உங்க பாஸ் வந்து பிரச்சனை கொடுப்பாரு, நீங்களும் அவருக்கு பிரச்சனை கொடுக்கிறவரா இருந்தீங்கன்னா நீங்க உலகத்தான். இஃப் யூ கோ அண்ட் kneel down and say, Lord, I don't know what to do, I don't know how to handle this situation, அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா பரலோக ராஜ்யம் இங்க உங்களுக்கு வந்து கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயமாகவே அங்க உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஆமென். அததான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு அந்த நூத்துக்கு அதிபதி கிட்ட, இல்ல அந்த ரிச் யங் மேன் கிட்ட. அந்த செல்ஃப் ரைச்சியஸ் ஆட்டிடியூட் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி உட்கார்ந்து அவனுக்கு நான் பதிலடி கொடுப்பேன், இவனிடம் நான் இந்த கேள்வியை கேட்பேன், யூடியூப்ல போட்டுட்டோ இல்ல அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்றவர்களா நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் நீங்க சொல்ற பழைய வாழ்க்கையை விட்டுருங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு பி worried about all these things. இப்ப படிங்க. Seeing then that we have a great high priest that is passed into the heavens, Jesus the Son of God, let us hold fast our profession. For we have தமிழ்ல படிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் தேவனுக்கு பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். Whatever covenant which we have made with God, let us cling on to it, let us hold on to it very strongly. Because you know why? Because we have a high priest. Who's our high priest? Jesus Christ is our high priest. He is walking towards heaven. இல்லையா? அவர் அழைத்து கொண்டு போறார். அவர் போகும்போது நாம் அவர் கைகளை பிடித்துக் கொண்டு நாமளும் போகணும். அதுதான் வேலை. நீங்க இன்ஹெரிட்லாம் பண்ண முடியாது. Don't go and say I am a Christian, I will go to heaven. He is a Hindu, he will not go to heaven. அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க இருக்காதீங்க. முதல்ல உங்களுடைய பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இல்லையா? நீங்க கிறிஸ்டியனா பிறக்கிறதுனாலே நீங்க பரலோகத்துக்குள்ள போயிட மாட்டீங்க. God is saying very clearly. So what is saying? God, I've given you the high priest, which is Jesus Christ. படிங்க, தமிழ்ல படிங்க. அது என்ன? வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு உள்ளாக போன இயேசு என்ற பிரதான ஆசாரியன். It is a very confusing statement. It's a long statement, but it is very simple to understand. I'll explain to you. வானங்களுக்கு வழியா இயேசு சுவாமி இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு மாம்ச உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டார். அவர் மாம்சத்தினால் அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக வானங்களின் வழியாய் தன்னுடைய தேவனுடைய வீட்டுக்குள்ளாக போறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? அவரு பிரதான ஆசாரியர். அவர் he is the high priest. When God he came to this world, he suffered for your sins. எப்படி இந்த உலகத்துல அவர் படாத கஷ்டங்களே கிடையாது. அவரோட நண்பர்கள் விட்டுட்டு ஓடினாங்க, பிசிக்கலா அவரை கிழிச்சாங்க. அவர்களுக்கு கொடுக்காத இயேசு சுவாமி படாத துன்பங்கள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. கடைசியில அவர் மரணத்தையும் சந்தித்து விட்டார். இல்லையா? Till he lived in this world, he lived a very what do you say, a very defenseless life. தன்னுடைய பிதா இருந்தாரு. சில வேளைகளில் பரிசுத்த ஆவியானவர் அவரை காத்துக்கொண்டார். இருந்தாலும் அவரை துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே நடக்கும். இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்தை வச்சுக்கிட்டு உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க.
But you should not go and retaliate and attack and talk back like what Job did last week. நான் இப்படி செய்வேன், நான் நல்லவன், இதனால நான் வந்து இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பதில் கொடுக்கிற வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. மாறாக என்ன பண்ணுமா, அந்த பிரதான ஆசாரியர் ஹை பிரீஸ்ட் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரு அதுதானே போட்டுருக்கு. தமிழுக்கு படிங்க, தொடர்ந்து படிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். God knows your weakness. He knows your discomfort. He knows your incapability. உங்களால செய்ய முடியாது, உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியில வர முடியல. இயேசு சுவாமிக்கு தெரியும். He was a young man. He was just 33 years old when he was killed. So அவருக்கு lustful things வந்திருக்கும். வாழ்க்கையில வந்து அவர் பாவம் செய்யவில்லை. ஒரே ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்தாருன்னா அது இயேசு சுவாமி மாத்திரம் தான். அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள நான் உங்க முன்னாடி வச்சுட்டேன்ல, அதனால உங்களால முடியலன்னா நீங்க எங்க பார்க்கணும், இயேசு சுவாமிய நோக்கி பார்க்கணும். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை உள்ளார்ந்த மனிதனை மாற்றுவார். Praise be to God. அப்படி ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தணும் தான் ஆண்டவர் இங்கே வந்தார். இல்லாட்டி அவர் பரலோகத்துல இருந்து எல்லாரையும் நல்லவர்களாய் படைத்து நல்லவர்களாவே எடுத்துட்டு போயிருக்கலாம். He has given you the free will to accept him or not accept him, to change or not to change, to leave your old life and to start a new life. இதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இது அப்படியே வச்சுக்கோம். சோ ரெண்டு காரியத்தை பார்த்துட்டோம். நூத்துக்கு அதிபதி அந்த rich young man, he comes to Jesus and he is thinking that the heavenly kingdom can be inherited, but Jesus saying no, you leave everything what you have and come and follow me with the cross. Then he cries, he goes away with a very sad heart. And then Jesus is still telling his disciples, though you will be having problems in this world, இந்த உலகத்தில் நீங்க இருக்கும் பொழுது ப்ராப்ளம்ஸ் இருக்கும், துன்பம் இருக்கும், வியாதி வரும், ஆனா எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. ஆமென். அப்படி நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினீங்கன்னா உங்களுடைய ஆயுசு நாட்களை இந்த உலகத்தில் நான் எக்ஸ்டெண்ட் பண்றதை போலவே பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன். இதை நாம் இது வரைக்கும் பார்த்துட்டோம். And the second thing we saw was ஆண்டவருடைய வார்த்தை கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அது போய் பைசெக்ட் பண்ணும். What is spirit and what is soul. இல்லையா? And of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. He is a discerner of the thoughts and the intents of our heart. So as I said, you can hide things from anybody. You can hide things from your own closest person, but you cannot hide anything from God. உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அழுக்குகளையும் ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஆமென். சோ அததான் ஆண்டவர் மாத்தணும்னு சொல்லி இந்த சர்வன்ட் மூலமா உங்க கூட, இல்லாட்டி you can call me anything, a brother or pastor or a friend, whatever I am, God is using me as a vessel to come and speak to you to change your inner man or a woman. அது செய்யறதா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். சோ இது ரெண்டாவது காரியம். இப்போ ஆமோஸ் 5ஆம் அதிகாரம், ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4 இருந்து படிங்க. Amos 5 from 4. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலே தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்ஷெபாவுக்கும் போகாதேயுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ஆழ்ந்த சத்தியம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்றது என்னன்னா, God is telling you very openly and clearly today, seek me and live. For thus says the Lord to the house of Israel. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களே, இன்று நீங்கள் இதை கேளுங்கள். People who are chosen by God, listen to this and you will be saved. Seek me and live. என்னை தேடுங்கள், நீங்கள் உயிருடன் வாழ்வீர்கள். நீங்கள் பெத்தேல்ல போய் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, you will not be inheriting the kingdom of God. I'm not talking about any church here. பெத்தேல் ஒரு சபையையோ ஒரு இடத்தையோ நான் சொல்ல. பெத்தேல் எதை குறிக்குது என்பது, பெத்தேல் is a very significant place in the Bible. A man by the name Jacob goes and stays there and he sees the dream. பதத்தின் காரியத்தை அவர் பார்க்கிறாரு. அவர் போகும் பொழுது எப்படியே போறாரு, யாக்கோபா போறாரு. அவர் திரும்ப வராரு, ஈசாவு கிட்ட சமாதானம் செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வராரு.
அங்க அதுக்கு பெத்தேல்ன்ற பேர் கிடையாது. the original name is something else, but God keeps a name as my house. இது என்னுடைய வீடுன்னு சொல்லி பெத்தேல்னா அதான் மீனிங். பெத்தேல்னா நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க, சில சபைகளுக்கு பெத்தேல்னு பேர் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்தா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து நீங்க வெளியில போகணும்ன்றதான் அதோட மீனிங். சும்மா பெத்தேல்னா சும்மா பெத்தேல் சொல்லிட்டு இருக்குது இல்ல. பெத்தேல்னா வாட் இஸ் இட்? டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிளேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நீங்க உள்ள வரீங்க. ஆனா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காம என்ன ஆயிடுதான்? எதுக்கு இங்க ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, யூ ஹேவ் கம் from a very long distance. When I say long distance, நீங்க ஆண்டவரை அறியாதவர்களாக, ஆண்டவரை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்த மக்கள் உங்களை அழைத்து வந்து நான் பெத்தேலில் வைத்தேன். பெத்தேல்ல இருந்து என்ன தானே எதிர்பார்த்து உங்ககிட்ட? I need a transformation. I wanted you to transform, reform, change and be a better person or a better family or a better man and a woman. But what happened? Bethel has become a place of nonsense. பெத்தேல் என்ற இடம் அருவருப்பு தகுந்த ஒரு இடமாய் நீங்க மாத்திட்டீங்க. ஏன்னா இதை நான் சொல்ல, இது ஆண்டவருடைய சத்திய வார்த்தை. ஏன்னா பெத்தேல் என்ன நடக்குதா? போறாங்க, போய் ஃபீஸ்ட் பண்றாங்க, போய் குடிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆண்டவருடைய நாமத்தை வைத்துக் கொண்டு ஒரு கும்பலை அவர்கள் ஒரு மாப் மென்டாலிட்டி, ஒரு சோசியல் கேதரிங்க அந்த இடத்த மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால என்ன சொல்றாரு? சீக் மீ அண்ட் லிவ் பட் டூ நாட் சீக் பெத்தேல். ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற இடமா தான் இருந்தது பெத்தேல். நீங்க டிரான்ஸ்ஃபார்மே ஆக மாட்டேங்கிறீங்க. your direction, your focus, your motivation to go into the kingdom of heaven is diminished in Bethel. So you better leave that place. You don't go. So you better seek me and live. நீ என்னை தேடி நீ வாழ். பெத்தேல்ல போய் உட்கார்ந்துக்காத. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காத இடத்துல நீங்க இருக்காதீங்க, நானும் இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. ஏன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, when Jacob came, his name was Jacob. When he left, what was his name? Israel. பெத்தேல்ல தான் ஆண்டவர் பேரையே மாத்துறாரு. பெத்தேல்ல தான் உங்களுக்கு ரட்சிப்பு வருது, பெத்தேல்ல தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது. ஆனா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க பெற்றுக்கல. நீங்க அங்கேயே திரும்ப நீங்க தயவு செய்து பெத்தேலுக்கு போவாதீங்கன்ற படிங்க. Nor enter into Gilgal and pass not to Beersheba, for Gilgal shall surely go into captivity and Bethel shall come to naught. Seek the Lord and he shall live. For Gilgal shall go into exile and Bethel shall come to nothing. பெத்தேல் ஒன்றுமில்லாத ஒரு இடமாய் மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய வார்த்தை. ஏன் இப்படி சொல்றாருன்னா, it is nothing wrong with the people there, it is nothing wrong with the person there, it is nothing wrong with whatever is happening in your circle, but God is saying the attitude which you have when you go into Bethel, the attitude with which you come out of Bethel is not right. அது கிடையவே கிடையாது. ஆண்டவர் அருவருக்கிறாரு. நீங்க அங்க போய் நான் இப்படிதான் இருப்பேன், நான் என்ன குறித்து எனக்கு தெரியும், நான் என்னுடைய உள்ளார்ந்த மனிதன் மாற மாட்டான்னா ஆண்டவர் சொல்றாரு, யூ டோன்ட் கோ டு பெத்தேல் பட் சீக் காட் அண்ட் யூ ஷல் லிவ். படிங்க 5. கர்த்தரை தேடுங்கள். ரெண்டாவது சொல்றாரு 6வது வசனத்துல, சீக் த லார்ட் அண்ட் லிவ். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். அப்படி என்னவா? seek the Lord and live, lest he break the like fire in the house of Joseph and devour it with none to quench it for Bethel. தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். பெத்தேலில் இல்லாத ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி. அங்க ஏன்னா அனலும் இல்லை குளிரும் இல்லை, போறீங்க வரீங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல. I'm not talking about one place, I'm talking about your attitude with whichever you are holding on to. எனக்கு கேட்டுட்டு இருக்க பிரியமானவர்களே, இது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் அதை சொல்றாரு. ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த 100க்கு அதிபதி அந்த மகனிடம் சொல்றார், because Jesus loved him, he is asking him to leave everything, leave the possessions which he had. It is not because Jesus hates you, he is asking you to not go to Bethel. Amen. அவர் சொல்றாரு, என்னை தேடி நீ பிழ, seek the Lord and live and do not go to Bethel. அப்புறம் படிங்க. அப்பொழுது பிழைப்பீர்கள், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை யோசேப்பு வீட்டுல ஒரு அக்கினி எரிஞ்சு அது பெத்தேல பட்சிக்குமா? எங்கேயோ எரியிற ஒரு அக்கினி வந்து பெத்தேலை
கொன்று போட்டுடும், நீங்க யூ பெட்டர் பி வெரி கேர்ஃபுல் அப்படின்றாங்க. இப்போ நீங்க 10ஆம் அதிகாரத்தை படிங்க, 10ஆம் வசனத்துல இருந்து படிங்க. ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுத்தார்கள். They hate him who reproves in the gate and they abhor him who speaks the truth. ஆமோஸை போல ஒரு பிரசங்கியார் வந்து உங்களிடம் இந்த காரியத்தை சொன்னார்னா நீங்க அவரை அருவருக்கிறீங்க, அவருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு முத்திரையை குத்துறீங்க. இதை நான் சொல்லல, இது தேவனுடைய வார்த்தை. படிங்க. ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்கிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். நீங்க என்னென்னமோ பண்ணி ஒரு ராங் மீன்ஸ்ல வீடெல்லாம் வாங்கி சொத்தை சேர்த்துக்கிட்டு வீட்டை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார், அது உங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதை நான் சொல்ல, இது தேவனுடைய சத்திய வார்த்தை. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. If you have done anything wrong, if you have done anything, நீங்க இல்ல நான் வந்து self righteous man, so be it. I am not here to question it, or rather nobody has got the right to question you. But the Spirit of God, அதனால சொல்றாரு, ஆவியானவர் எங்கே இல்லையோ அங்க விடுதலை இல்லை. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவருக்கு தெரியாத ஒரு காரியம் உண்டோ? நீங்க பண்ற மால் பிராக்டிசஸ், நீங்க பண்ற திருட்டுத்தனம், நீங்க பண்ற எல்லா காரியத்தையும் அறிந்த தேவனா இருக்கிறார். அவர்கிட்ட போய் நீங்க போய் சொல்லிட்டே இருக்கீங்களே, அவருடைய நாமத்தினால நான் பெத்தேலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இது எனக்கு ஒப்பாத காரியம் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீங்க வரணும்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? படிங்க. நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் அடுத்த வருஷம் படிங்க, அதே படிக்காதீங்க. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? நீங்க உங்களுக்கு செல்ஃப் ரைச்சஸா இருந்துகிட்டு நீங்க என்ன பிடிக்குதோ, எனக்கு இதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, நான் இப்படிதான் இருப்பேன், இது எனக்கு கொடுத்திருக்க காரியம், நான் மாற மாட்டேன், இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே நான் இருந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடுவேன் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க போக மாட்டீங்க. நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தா நானும் போக மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, if your transformation does not happen in your inner man or in your inner self, your attitude towards money is not changing, your attitude towards people is not changing, if you're still thinking you are self righteous, நான் இங்க இருக்கிறது என்னுடைய சுயத்தினால் தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பவரா இருந்தா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது, நீங்க போக முடியாது. ஏன்னா you think that you are inheriting the kingdom of God. You think once saved I am receiving salvation and I'll be in heaven. You think that I've gone and dipped my body in water. நான் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகப்பட்டவன், நான் டங்ஸ்ல பேசுறவன், நான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆவிக்குரிய சபையில சேர்ந்தவன் சொல்றதே ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னா அதை எடுத்துருங்கன்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கூப்பிடுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? So if you want to inherit the kingdom of heaven, which is the most desired place for anybody and everybody, யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, நல்ல ஒரு ஞானம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அது பிடித்த ஒரு இடமா இருக்கு. ஆனா போறதுக்கு வழி தெரியல. அதுக்குதான் ஆண்டவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நீங்க என்னை அன்றி வேற வழியே தேடாதீங்க, நீங்க போய் அந்த பெத்தேல்ல உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, என்னுடைய வார்த்தை கருக்குள்ள பட்டயம் போல இருக்கும், அது போய் இருதயத்தின் ஆழத்தில் குற்றி உங்களுடைய இருதயத்தின் இருக்கிற ஸ்பிரிட்டையும் சோலையும் பிரிக்கும், அது வந்து உங்களுக்கு இருக்கிறதை இருக்கிறபடி காட்டும், இல்லாததை இல்லாததாக காட்டும். ஒன்னும் மாய்மாலம் இல்லாத ஆவியானவர் தான் உங்களோட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க மறுபடியும் நான் செய்வதான் செய்வேன், நீங்க நான் எப்படி கேட்டாலும் எனக்கு அது வந்து மாற போறது இல்ல. பிகாஸ் யோபை போல நான் ஒரு செல்ஃப் ரைச்சியஸ் மேன் ஒரு உமன் நீங்க நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது உங்களுக்காச்சு, அது ஆண்டவருக்காச்சு. சொல்ல வேண்டியது ஒரு தேவனுடைய ஊழியனின் கடமை. விசுவாசிக்கிறீங்களா? படிங்க. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே நீதியானவர்களுக்கு இறங்குவார். ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். It is not a promise. He is saying maybe God will. அப்படிதான் போட்டிருக்கு. ஒருவேளை இறங்குவார். ஆனா நீங்க என்ன பண்ணுவா? Hate evil and love good and establish justice in the gate. நீங்க செய்யறவர்களா இருக்கீங்களா? நீங்க ஈவில வெறுத்து ஓடுறவங்களா இருக்கீங்களா?
இல்ல ஈவில்லே உட்கார்ந்துகிட்டு ஒன்னும் இல்லாத காரியத்தை பெருசாக்கி அங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையிலேயே நீங்க டுவெல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லாட்டி எஸ்டாப்ளிஷ் ஜஸ்டிஸ் இன் த கேட். நீங்க ஒரு கேட்ல நியாயாதிபதி மாதிரி உட்கார்ந்துகிட்டு வரவும் போறவனெல்லாம் குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அதானே பண்றீங்க. ஒரு படம் எவனோ ஒருத்தன் எடுத்தானா அந்த படத்தை குறித்து நீங்க வீடியோ போட்டுட்டு அதுல ஒரு 10,000 பேர் லைக் போடுறாங்களான்னு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? லவ் குட், லவ் காட். ஆண்டவரை விரும்புகிறவன் நன்மையானதை விரும்புவான், நன்மையானதை விரும்புகிறவன் ஆண்டவரையும் விரும்புவான். நீங்க இப்படி இல்லாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இல்லையா, the promise I have given to Joseph and his descendants who are the Israelites, that is you and me, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவேளை நீங்க இந்த பாவ வாழ்க்கையை விட்டு, உங்களுக்கு பாவம்னா என்ன தெரியுது, சினிமால நான் இந்த மாதிரி இனிமே பார்க்க மாட்டேன், அப்படிதான் உங்களுக்கு பாவம் இல்லையா? tangible things. உங்களில் இருக்கும் அழுக்கு, அசுத்தம், நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணா என்ன பிரயோஜனம்? What is the point for you to go and keep praying in tongues or meditating in a room and seeing, நான் இந்த பாஸ்டர் தான் கேட்பேன், இந்த பாஸ்டர் சொல்ற வார்த்தையை கேட்பேன், இந்த பைபிளை படிப்பேன், நான் இப்படி உட்கார்ந்துப்பேன், சன்னியாசி மாதிரி இருப்பேன். ஆனா வெளியில போய் உட்கார்ந்து என்ன ஆகுது? வெத்தேலை போல. நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது. தயவு செய்து விட்டுருங்க. பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளாக போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இதை விட்டுட்டு வாங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை கூட்டி செல்வார். அவ்வளவுதான். இது கூட கடைசியில Psalm 90:12 இருந்து படிங்க. இருங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் முன்னாடியே சொன்னதுனால இந்த ஆமோஸின் புஸ்தகத்துல ஒரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி சத்தியத்தை பேசி உண்மையாய் சொல்றவன, யதார்த்தமாய் பேசுகிறவனை பகைக்காதவர்களாய் இருங்கள். Do not condemn a person who comes and speaks to you in the name of God, which is going to be a blessing for you in eternity. படிக்காதீங்க. இதை நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தையிலே எழுதி வச்சிட்டார். Heed to his voice, because it is not his voice, it is not her voice, it is God's voice. பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப கடைசியா ஒரு வார்த்தையை பார்த்துட்டு நம்ம போறோம். நீங்க எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஆனா அது கூட சேர்த்து நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? So teach us to number our days that we may get a heart of wisdom. இப்ப படிங்க, தமிழ்ல படிங்க. 12 Psalm 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் ஞானம் அடையும் படி எங்களுக்கு எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். For you to enter the kingdom of God, you need to have the wisdom to count your days. நான் இன்னைக்கு நான் நாளைக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை தாங்க. எனக்கு அந்த அறிவே இல்லாம இருக்கிறேன் ஆண்டவரே. நான் எப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, I am going through a lot of problems and lot of stress and lot of personal things which is unbearable. But still, what is making me stand and preach this? It is the love of God. It is the love of God for you and for me. Amen. வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருடைய அன்பின் மாத்திரம் தான் நாம நிக்கிறோம். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நீங்க எங்க கூட்டு வந்துட்டீங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் கேட்க வைக்கிறீங்க, நாங்க என்ன பண்ணணும் ஆண்டவரே? நாட்களை என்னும் ஞானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கணும். நீங்க பெத்தேலுக்கு போறா இருக்கலாம். நீங்க டிரான்ஸ்பர்மேஷன் இல்லாம போனீங்கன்னா அந்த இடம் பெத்தேலே கிடையாது. டிரான்ஸ்ஃபார்ம்டு பர்சன் தான் ஆண்டவர் விரும்புறார். அதனால நீங்க முதல்ல என்ன கேட்கணும்? சடங்கு இல்ல, நீங்க ரிலிஜன் இல்ல, நான் இப்படி செஞ்சுட்டு இருந்தா இப்படிதான் செய்வேன், அது கிடையாது. ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? நான் என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாங்க. அதுதான் எனக்கு பரலோக ராஜ்யத்தில் அழைத்து செல்ல முதல் படி. The first starting step for you to travel towards eternity is to number our days, count our days. எனக்கு பிரியமானவர்களே, நான் சிறுவனா இருக்கும் பொழுது நான் ஒரு சின்ன டைரி வச்சிருந்தேன். கிரைஸ்ட் கிங் கான்வென்ட்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அந்த டைரியில எவ்ரி
டே ஐ வில் கால்குலேட், ஐ வில் ப்ரீ கால்குலேட். ஒரு 5 வருஷத்துல எப்படி இருக்கும், 10 வருஷத்துல எப்படி இருக்கும், தாய் தகப்பனார் விட்டுட்டு போயிடுவாங்க, நாம வந்து அவங்களோட எவ்வளவு நாட்கள், எவ்வளவு ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம், ரொம்ப சின்ன காரியமா இருக்கு. இதுல நம்ம வந்து எப்படி நம்ம எதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம், என்ன ஆண்டவரே எனக்கு வந்து இவ்வளவுதானா, இவ்வளவு ஷார்ட் பீரியடா, இதுல பாதி நாள் நான் ஸ்கூலுக்கு போயிடுறேனே, மிச்ச நாள் நான் வேலைக்கு போயிருவேனே, மிச்ச நாள் நான் தூங்க போறேனே, நான் உங்களோட எப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு எனக்கு சின்ன வயசுல குழந்தை, நான் வந்து ஐ வாஸ் லைக் 3 years, சாரி 3rd standard or 4th standard, மேபி ஈவன் 5th standard, அந்த டைம்ல நான் உட்காந்து எழுதின டைரி இன்னும் என்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாட்களை என்னும் ஞானத்தை தாங்க ஆண்டவரே நீங்க கேளுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை தருவார். அப்படி நீங்க என்ன ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, when you start thinking on those lines, all your perspective, the way you think towards other people, the way you handle money, the way you handle relationships, everything will change. It is not only going to be making you a blessing here, but it will assure you a place in heaven. பரலோக ராஜ்யத்தில் விசுவாசிக்கிறீங்களா? படிங்க. So teach us to number our days that we may apply our hearts into wisdom. கர்த்தாவே, திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் நாங்கள் துன்பப்பட்ட நாட்களுக்கு சரியாய் எங்களுக்கு திருப்தியாக எங்களுடைய நாட்களை திரும்ப தாங்க, மகிழ்ச்சியாக்கும். Lord, I've gone through so much troubles in my childhood. Lord, I'm going through so much problems now. Till now, I am not able to get out of it. God is saying, there is a promise for you, my dear brother and sister. Let you make us glad for many days as you have afflicted us, and for as many years as we have seen evil. So you are asking God. இப்ப கேளுங்க நீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி துன்பத்தின் நாட்களை நீங்க தந்ததுக்கு அதுக்கு ஈக்குவலா எனக்கு இன்பத்தின் நாட்களை தாங்க, இந்த உலகத்திலேயே தாங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் தியானிக்கிறேன் இல்லையா, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். கேப்பீங்களா? நான் கேட்கிறேன், நான் டெய்லி கேட்கிறேன். நான் இங்க உட்காந்து ஒரு பாஸ்டர் நின்று பேசுறதுனால நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடுவேன்ற நிச்சயம் கிடையாது. ஆண்டவர் என்னை இன்னும் மாத்திக்கிட்டே இருக்கிறார், உங்களையும் மாத்திக்கொண்டே இருப்பார். We are not 1 minute wonder. நாம ஒரு நாள்ல வந்து அப்படியே மேஜிக்கா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. இட் இஸ் a constant battle. அதனாலதான் சொல்றாரு, நீங்க போறீங்க, உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லைன்னா தயவுசெய்து போகாதீங்க. அதான் சொல்றாரு. எங்க வேணா இருக்கலாம். It may be any place. It may be a workplace. If you have something which is troubling you for a long time, you better don't go there. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போறதா உங்களோட மெயின் நோக்கமே. இந்த உலகத்துல இருக்கிறதோட முதல் காரியமே உங்களை ஆண்டவர் டெஸ்ட்ல போட்டு நீங்க உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போர் வீரனை போல வந்து சேருவான்றதுதான் ஆண்டவர் பாக்குறாரு ஒழிய, நீங்க எப்படி இங்க வீடு வாங்குறீங்களா, நீங்க கார் வாங்குறீங்களா, நல்லா வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கீங்களா ஆண்டவர் பார்க்கல. அப்படியே நீங்க வச்சாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? Are you doing your things the way God wants you to be doing? உங்களுடைய இன்ஃபுளுன்ஸை ஏழைகளுக்கு இறங்குறதுல நீங்க பயன்படுத்துறீங்களா? உங்களுடைய பணத்தை நீங்கள் ஞானமாய் நீங்கள் செலவழிக்கிறீங்களா? சும்மா போய் உங்ககிட்ட ஒரு $1 million இருந்துச்சுன்னா அதுல போய் ஒரு $50, $500 அவனுக்கு கொடுக்கறது ஆண்டவர் விரும்பல. And he is not expecting you to leave all the $1 million to somebody else. He is saying, do not put your trust in all those riches. Do not put your trust in all those wealth. Do not put your trust in relationships and friends. போட்டீங்கன்னா நீங்க டிசப்பாயின்மெண்ட் தான் உங்களுக்கு ஆகும். நீங்க ஒரு பாவத்தை மறைக்க பல பாவங்களை செய்துகிட்டே இருப்பீங்க. கடைசியில will be a big failure. இங்க மாத்திரம் இல்ல, பரலோக ராஜ்யத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் காத்துட்டு இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. படிங்க, தொடர்ந்து படிங்க. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் வழங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. Let your work be shown to your servants, that is you and me, and to your glory and your glorious power to their children, to your children and to my children. Let the favor of the Lord your God be upon us. That is for everyone. The favor of a Lord God be upon us. நம்மள் மேல் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இருப்பதாக. And establish the work of our hands upon us. Yes, establish the works of our hands. தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? works of our hands. எங்கள் கையின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்திய. எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்துங்க. நாங்க எந்த பிரயாசத்தை பண்ணினாலும், இந்த கைகளினாலும் எங்களுடைய அவயவங்களினாலும் எங்களுடைய இருதயத்தினாலும் பண்ணினாலும் அதை நீங்க உறுதிப்படுத்துங்க. எஸ்டாப்ளிஷ்
The works of our hands. If God is establishing the works of your hands, it means that God is with you. It means that Jesus is with you. It means the word has gone and transformed you. It means that God's word has gone and made you understand what is spirit and what is soul. ஆவியானவர் சென்று உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஊடுருவி நீங்கள் பண்ணும் தவறுகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் குத்தி ஞாபகப்படுத்தி அதை இனிமே செய்யாத, இனிமே செஞ்சினாக்கா உனக்கு பரலோக ராஜ்யத்தில் இடமில்லைன்னு உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா அதை விட என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. This is the blessing which God wants you and me to take tonight. இந்த காரியத்தை நாம் ஆண்டவருடைய பாதத்தண்டையில் வைத்து கேட்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். எனக்கு பிரியமானவர்களே, இது ஒரு கண்டிக்கிற மெசேஜை போல இருந்திருக்கலாம். But God is saying, Jesus loved that young man. That is why he spoke to him like that. நான் இங்கே பேசுவது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பு. அதனால்தான் இந்த காரியங்களை பேச வைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? So on that note, I want to encourage all of you to meditate these verses, which I have posted on Facebook, to sit and meditate in your personal prayer time. God will reveal many great things, many things to come. You know, பரலோக ராஜ்யத்தில் செல்வது சாதாரண காரியம் இல்லை. அதான் சொல்றாரு இல்லையா, ஒட்டகம் எப்படி ஊசி உள்ள போகிறதுக்கு கஷ்டமா இருக்கோ, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதும் அப்படிதான். ஒரு பணக்காரனால் போக முடியாது. பணக்காரன்னா உடனே not the rich man, but the man with a rich attitude. நான் பணக்காரன்ற ஒரு அகந்தையோடு இருப்பவனால் போகவே முடியாது. Do not put your trust in the worldly things. Do not put your trust in the friends you have. Do not put your trust in the contacts you have. Put your trust in Jesus Christ, and He is the way, the truth, and the life. Without Him, we cannot enter the kingdom of heaven. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களையும் திருவார்த்தைகளையும் ஆசீர்வதித்து உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் பதிவித்து காப்பாராக. May God bless these words and keep these words in our heart to keep you a blessing to other people. God bless you. கண்களை மூடி ஜெபிப்போம். And finally, before I close off, we will be singing a final hymn. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது சுவாமி வெகு சில சுவாமி காலங்கள் என்பதை எங்களுக்கு உணர்த்தினமைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Lord, teach us the ways to number our days, O Lord Master. எங்களுடைய இருதயத்தில் சுவாமி எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை சுவாமி எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. சுவாமி, நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி, we will be living here for many thousands of years, but which is not true, Lord Jesus. Lord, thank you for giving us the word, Lord Jesus, so that our lives will be transformed moving forward, O Lord Master. எங்களுடைய நோக்கமெல்லாம் உம்மோடு நாங்கள் பரலோகத்தில் இருப்பது மாத்திரம்தான் சுவாமி. நாங்கள் இங்கே பிறரை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கத்துத்தாங்க சுவாமி. உம்மை அறியாதவர்களையும் நாங்கள் நேசிக்க சுவாமி எங்களை கத்துத்தாங்க. Lord Jesus, as we saw today, Lord Jesus, whatever comes and attacks us, Lord Jesus, whatever, Lord, be it, Lord Jesus, சுவாமி, ஒருத்தர் படத்தை எடுத்து எங்களை துன்புறுத்தலாம், எங்களை தூஷணமாக பேசலாம். எதற்கும் நாங்கள் பதில் சொல்லாதவர்களாக இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க சுவாமி. எங்கள் நாட்களை என்ன சுவாமி எங்களுக்கு ஞானத்தை தாங்க சுவாமி. Lord, let us not waste time in things which are not of any importance for us to get into heaven, Lord Jesus. பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்வதை தவிர சுவாமி நாங்கள் வேற எந்த காரியத்திலும் காரணத்துக்காகவும் நாங்கள் எங்களுடைய நேரத்தை விரயம் செய்யாதவர்களாக எங்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. Each and every one of them who are seated here, let them all be blessed in Jesus' name. Lord, bless their finances. Lord, if there is a person who is watching here who's got a problem in his stomach, let him receive it, Lord Jesus. The touch of the Holy Spirit, Lord Jesus. Lord, I see, Lord Jesus, a man who is a friend of mine from childhood, oh Lord Jesus. அந்த மகனுக்கு சுவாமி உண்டான இந்த வயிற்றின் காரியத்தை சுவாமி எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தினால். Hallelujah. I don't know who it is, Lord Jesus, but go and touch him so that your power, your might will be felt in his life and his face will be turned towards you. அந்த மகனை சுவாமி உங்களுடைய கரத்துக்குள்ளாக கொடுக்கிறோம். அந்த அவனுடைய குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துக்குள்ளாக கொடுக்கிறோம் சுவாமி. கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. விசுவாசத்தில் பலப்பட இந்த வார்த்தைகளை அவர்கள் சுவாமி நல்ல சுவாமி நிலத்தில் விழுந்த விதைகளாக அது இருக்க சுவாமி அந்த நிலத்தை பதப்படுத்துங்க. Lord, let them receive the word with all the zeal, Lord Jesus, without any hatred, Lord Jesus. இது ஒரு என்னை குறித்து பேசுகிறார்களே அப்படி என்ற ஒரு காரியத்தை அவர்கள் இல்லாமல் ஆவியானவர் பேசின இந்த வார்த்தைக்காக அவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தத்தக்கதான கிருபை தாங்க. Hallelujah, Jesus. அடியானை மறைங்க. என்னுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். Lord Jesus, cleanse me one more time, oh Lord Jesus. Lord, thank you for this church. Thank you for New Zealand Tamil Church and for the ministry which is happening here, oh Lord Jesus. Lord, we are not doing this ministry just for our fame, for our name, Lord Jesus. It is just to bring glory to you and to make people ready to inherit, not to inherit.
to enter the kingdom of heaven. Amen. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க இன்ஹெரிட் பண்ணவே முடியாது. Because you can only walk with Jesus holding your hand. Amen. Lord, thank you for giving us the wisdom to understand these difficult passages of the Bible. Lord, bless this church. Let it grow in numbers. Let it go and outreach many people so that every soul will be a blessing, Lord Jesus. Let them be transformed. Not like how they happen to go to Bethel and not with a transformation, Lord Jesus. Let a transformation happen here in this church right now. Hallelujah. எல்லா குறைகள் குற்றங்கள் பாவங்களையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து வழி நடத்தி காப்பதாக. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. 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 Thank you one more time, my dear brothers and sisters and friends, for connecting. We are going to be singing a last hymn and then we will finish off. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த ஜெபங்களை கேட்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். If you are going through any problems or troubles, just text me or message me, or you can even call me and I will sincerely pray for you. And even if you pray, God will listen. But if you want any support with your prayers, we are always there as a church. We will all pray together. God bless you. கடைசி பாடலை பாடலாம். அடைக்கலம் நமக்கு அடைக்கலமே உமதடிமை நானே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தமாய் நினைத்தேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தமாய் நினைத்தேனே. நிறைந்தவரே அளவற்ற நன்மையால் நிறைந்தவரே. நிறைந்தவரே மகிமை பிரகாசம் பற்றிடுவேனே. இல்லாத நேசரே மகிமை பிரகாசம் காலம் பற்றிடுவேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தமாய் நினைத்தேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தமாய் நினைத்தேனே. Thank you one more time. May God bless you and keep you safe, and whatever circumstances you are going through, God is there
with you, and your focus should always be to enter the kingdom of God. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்கள் பலவீனத்தில் எல்லாம் ஆண்டவர் பலனா இருக்கிறார். He is the strength in all your weaknesses. So may God bless you. Until we meet next week, may these words which is spoken through your servant sustain you till we meet again next week. God bless you all. Be safe.